அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்குரிய ஆலிம்களே, அல் அதது வல் மஅதூத் எனும் நூலின் பாடங்களை தொடராக நாம் பார்த்து வருகிறோம். 22வது பாடத்தில் 3 முதல் 10 வரையுள்ள எண்ணிக்கைகளோடு எண்ணப்படும் பொருளை இணைத்து எழுதும்போது என்னென்ன சட்டங்களை நாம் பேணி எழுத வேண்டும் என்கிற விளக்கத்தையும் அதற்கான உதாரணங்களையும் நாம் என்ன செஞ்சோம்னா பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக குர்ஆன்ல இந்த 3 முதல் 10 வரைக்கும் வந்திருக்கக்கூடிய எண்ணிக்கைகளுக்கான உதாரணமாக ஒரு சில வசனங்களை இன்று நாம் சொல்லவிருக்கிறோம். அதற்கு முன்பாக மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்திக் கொள்கிறோம். 3 முதல் 10 வரைக்கும் இருக்கக்கூடிய எண்ணிக்கைகளோடு எண்ணப்படும் பொருளை இணைத்து எழுதும்போது 4 சட்டங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒன்று, அல் அதது யஸ்பிகுல் மஅதூத, எண்ணப்படும் பொருளுக்கு முன்பாக எண்ணிக்கை வந்துவிட வேண்டும். இரண்டாவது, அல் அதது யுஹாலிஃபுல் மஅதூத ஃபின் நௌஇ தத்கீரன் வ தஅனீஸா, மஅதூத் என்ன நிலையில் இருக்கிறதோ, என்ன பாலில் இருக்கிறதோ, அதற்கு முரணான பாலில்தான் எண்ணிக்கை என்ன செய்யணும், எழுதப்பட வேண்டும். அப்ப எண்ணப்படும் பொருள் பெண்பாலாக இருந்தால் எண்ணிக்கை ஆண்பாலாகவும், எண்ணப்படும் பொருள் ஆண்பாலாக இருந்தால் எண்ணிக்கை பெண்பாலாகவும் நாம் என்ன செய்யணும், எழுத வேண்டும். இவ்வாறு தான் அதனுடைய 2வது சட்டம். 3வது என்ன அப்படின்னு சொன்ன, அல் மஅதூது. பொதுவாக இந்த எண்ணிக்கைக்கு முன்னாடி எண்ணப்படும் பொருளுக்கு முன்னாடி எண்ணிக்கை வருதல் என்பது இந்த 3 முதல் 10 வரைக்கும் இருக்கிறதில்ல. இனிமேல் நம்ம பார்க்க போகிற எல்லா எண்ணிக்கைகளிலும் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் மஅதூத் பின்னாடி தான் வரும். 1, 2 என்பதில் மட்டும்தான் என்ன செய்யும்னா மஅதூத் முன்னாடி வரும், அப்புறம் எண்ணிக்கை பின்னாடி வரும். இது அல்லாத மற்ற எல்லா எண்ணிக்கைகள்லையுமே என்ன செஞ்சிடும்னா மஅதூத் பின்னாடியும் எண்ணிக்கை முன்னாடி தான் என்ன செய்யும், வரும். 2வது என்ன அப்படின்னு சொன்னால் முகாலஃபாகத்தான் என்ன செய்யும், வரும். இதுலேயும் எல்லா விஷயங்கள்லையும் என்ன இருக்கு, ஒன்றுபட்டு இருக்கிறது. அடுத்ததாக 3வது, இந்த விஷயத்தில் எண்களுக்கு தகுந்தவாறு என்ன செய்யும், மாறும். 3 முதல் 10 வரைக்கும் இருக்கக்கூடிய எண்ணிக்கையோடு எண்ணப்படும் பொருளை இணைக்கின்ற பொழுது அது ஜம் ஆகவும் இலாஃபத்தை கொண்டு ஜர்ரு செய்யப்பட்ட நிலைமையிலும் என்ன செய்யும், வரும். ஜம்அம் மஜ்ரூரன் பில் இலாஃபா, இலாஃபத்தை கொண்டு ஜர்ரு செய்யப்பட்ட பன்மை வார்த்தையாக என்ன செய்யணும், மஅதூத் எண்ணப்படும் பொருளை எழுத வேண்டும். 4வது, அததுக்கு என்ன ஏராப் வரும்னா யுரபுல் அதது, அதது ஏராப் செய்யப்படும் பிஹஸ்பி மௌகிஹி ஃபில் ஜன்னா ஃபில் ஜும்லா, ஜும்லாவில் அதுக்கு என்ன இடத்தில் வருகிறதோ அந்த இடத்துக்கு தக்கவாறு அததுக்கு என்ன செய்யப்படும், ஏராப் செய்யப்படும். அப்போ என்ன பொதுவாக வழங்குறோன்னா மஅதூதுக்கு வேற ஏராபு, இலாஃபத்தை கொண்டு ஜர்ரு அது எப்பயுமே அப்படி தான் இருக்கும். ஆனால் அததை பொறுத்த வரைக்கும் அது ஜும்லாவில் என்ன எங்கே வருகிறதோ அந்த ஏராப் அதுக்கு கொடுக்கப்படும் என்பதனுடைய விளக்கத்தை நாம் என்ன செஞ்சோம், பார்த்தோம். இன்று உதாரணத்திற்கு குர்ஆனில் வந்திருக்கக்கூடிய வசனங்களை நாம் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். சூரத்து மரியம்ல 10வது வசனம், முதலாவது 3 என்ற எண்ணிக்கைக்கான உதாரணம். கால ரப்பி ஜஅல்லி ஆயா, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே தனக்கு குழந்தை கிடைக்கப் போகிறது என்பதற்கான அத்தாட்சி என்ன என்பதை கேட்கிறார்கள். கால ரப்பி ஜஅல்லி ஆயா, இறைவா எனக்கு ஒரு ஆயத்தை, அத்தாட்சி ஏற்படுத்து என்று சொல்கிறார்கள். கால, அதற்கு அல்லாஹ் சொன்னான், ஆயத்துக, உனக்கு நாம் கொடுக்கக்கூடிய அந்த அடையாளம், அத்தாட்சி என்னன்னு சொன்னா, அல்லாஹ் துகல்லிமன்னாஸ, நீ பேசாமல் இருப்பாய். எப்படின்னு சொன்ன, தலாஸ லயாலின் சவியா, 3 இரவுகள் நீ என்ன செய்ய மாட்ட, உன்னால பேச முடியாது. அந்த மாதிரி ஒரு நிலைமை உனக்கு ஏற்படும். அதுதான் உனக்கு குழந்தை உருவாகி இருக்கிறதுக்கான அடையாளம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். இங்கே பொதுவாக லைல் என்கிற வார்த்தை பெண்பாலாகத்தான் பயன்படுத்தப்படும். அப்போ 3ஓடு சேர்த்து வருகின்ற பொழுது இது எப்படி வரணும் அப்படின்னு சொன்னால் ஜர்ரு செய்யப்பட்ட பன்மையாக என்ன செய்யணும், வரணும். ஜர்ரு செய்யப்பட்ட பன்மையாக என்ன செய்யணும், வரணும். அப்படி இங்க வந்திருக்குதான லயாலின் பன்மையாக ஜெரு செய்யப்பட்ட பன்மையாக வந்திருக்கிறது.
அதற்கு முகாலஃபாக அது பெண்பாலாக இருக்கிறதுனால எண்ணிக்கை வந்து என்ன இருக்கு, ஆண்பாலாக சலாச என்று என்ன செஞ்சிருக்கிறது, வந்திருக்கிறது. எண்ணப்படும் பொருளை விட எண்ணிக்கை முந்தி இருக்கிறது. எண்ணப்படும் பொருள் ஜர்ர ஜம்அம் மஜ்ரூராக என்ன செஞ்சு வந்திருக்கிறது. மதூதுக்கு யாராபு வந்து என்ன இருக்குன்னு சொன்னா அந்த ஜும்லாவுக்கு தகுந்த மாதிரி இடத்துல சலாச என்ற நசப் செய்யப்பட்ட நிலைமையில வந்திருக்கிறது. இது சூரத்து மரியம்ல 10வது வசனம். அதே மாதிரி சூரத்து முர்சலாத்துல 30வது வசனத்துல அல்லாஹ் சொல்றவன் 3 கிளைகளுடைய நரக புகையின் நிழலின்பால் நீங்கள் நடப்பீர்களாக என்று நாளை மறுமையில் நரகவாசிகளுக்கு கூறப்படும் என்று அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுகிறான். இப்ப ஷுஅப் என்பது வந்து பெண்பால் இல்லையா, அது பன்மையாகவும் என்ன செய்கிறது இருக்கிறது. எனவே அதத் சலாச என்ற என்ன செஞ்சிருக்கிறதுன்னு சொன்னால் ஆண்பாலாக வந்திருக்கிறது. தி என்பதற்கு பின்னால் வந்ததுனால அது மஜ்ரூராக என்ன செஞ்சிருக்கு, சலாசி என்று என்ன செஞ்சிருக்கிறது வந்திருக்கிறது. ஷுஅப் என்பது வந்து ஜம்மம் மஜ்ரூராக என்ன செய்தது வந்திருக்கிறது. சூரத்து பக்ரால 196 வசனம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வந்து ஹஜ்ஜுடைய விஷயத்தை சொல்லுகின்ற போது யாருக்கு வந்து ஹஜ்ஜில் ஹதி கொடுக்க வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறதோ அவர் என்ன செய்து கொள்ளட்டும்னு சொன்னால் ஃபமல்லம் எஜித், யார் அந்த ஹதியை பெற்றுக்கொள்ளவில்லையோ ஃபசியாமு சலாசதி ஐயாமின் ஃபில் ஹஜ்ஜி, அவர் ஹஜ்ஜுடைய நாட்களில் 3 நாட்கள் என்ன செய்யட்டும், நோன்பு வைத்துக் கொள்ளட்டும். ஒசபத்தின் இதா ரஜாத்தும், வீட்டுக்கு வந்ததுக்கு பின்னாடி அப்புறம் ஒரு 7 நாள் நோன்பு வச்சுக்கிறட்டும். அந்த 10 நாட்கள் என்ன செய்யட்டும், தில்கா ஷரத்துன் காமிலா என்று அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுகிறான். அப்போ அது வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் பரிபூர்ணமான 10 இது அந்த ஹதிக்கு பதிலாக சரியாயிடுங்கிறான்ல. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா யௌமுக்கு ஜம்மு ஐயாம், யௌமு என்பதை வந்து பெண்பாலாகத்தான் என்ன செய்கிறாங்க, சாரி யௌமு என்பதை வந்து ஆண்பாலாகத்தான் என்ன செய்கிறாங்க, பயன்படுத்துகிறார்கள். அப்போ ஜம்மம் மஜ்ரூராக அது வந்து வந்திருக்கிறது, ஐயாமின் என்று வந்துருச்சு. அப்போ அது எப்படி வரும், முகாலஃபாக முஅன்னஸாக வரும். அப்போ சலாசதி என்று என்ன இருக்கு, முஅன்னஸாக வந்திருக்கிறதை பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா சூரத்து பக்ரால 228வது வசனத்தில் தலாக்கு விடப்பட்ட பெண்கள் 3 குருகள் அவர்கள் என்ன செய்யணும், இதா இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய இடத்துல வல்முத்தல்லகாத்தே தரப்பஸ்ன பி அன்ஃபுஸிஹின்ன, தலாக்கு விடப்பட்ட பெண்கள் தங்களுடைய ஆத்மாவை கொண்டு அவர்கள் எதிர்பார்த்து இருக்க வேண்டும், அதாவது இத்தாவில் இருக்க வேண்டும். சலாசத குரூஇன், 3 மாதங்கள். அந்த குரு என்பதற்கு அறிஞர்களுக்கு மத்தியில் என்ன இருக்கிறது என்று சொன்னால் வித்தியாசமான கருத்துக்கள் இருக்கிறது. அதை இங்கே நான் பேசுவதற்கு வரவில்லை. அப்போ ஜம்மு குரு அது ஜம்மு மஜ்ரூராக வந்திருக்கிறது. இது பெண்பால் என்பதனால், அது ஆண்பால் என்பதனால் எண்ணிக்கை என்ன வந்திருக்கிறது என்று சொன்னால் சலாசத்து என்று என்ன செஞ்சிருக்கிறது, பெண்பாலாக வந்திருக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு வந்து 3க்கு பார்த்துட்டோம், ஆண்பாலாகவும் பெண்பாலாகவும் என்ன செஞ்சிட்டோம், 3க்கு என்ன செஞ்சிட்டோம் பார்த்துட்டோம். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 என்பதற்கு நான் 3 என்ற வார்த்தை நிறைய குரானில் என்ன செய்கிறது வருகிறது. 4 என்பதற்கு உதாரணம் சூரத்து நூறில் 6வது வசனம் என்ன செய்கிறான், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வந்து என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான். யாராகிலும் தன்னுடைய மனைவியின் மீது விபச்சார குற்றத்தை சாத்தினால் அதற்கு என்ன செய்யணும், அவர் 4 ஷஹாதத்துகளை கொண்டு வர வேண்டும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அந்த வசனத்தில் வருகின்ற போது அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டு, ஃபஷஹாதத்து அஹதிஹிம், அவர்களில் அந்த அது கொண்டு வர முடியலை, 4 சாட்சிகளை கொண்டு வர முடியாவிட்டால் லியான் செய்து கொள்ள வேண்டும். ஒருவர் என்ன செய்யணும், மற்றொருவர் மீது என்ன செய்யணும்னா லியான் செய்து கொள்ள வேண்டும். அந்த லியான் எப்படி இருக்கும் அப்படின்னா 4 முறை அவர் சாட்சி சொல்ல வேண்டும். ஆமாம், இவ வந்து தவறான விஷயத்தில் வந்து என்ன செஞ்சுட்டா, ஈடுபட்டு விட்டார்னு 4 முறை சொல்லிட்டு அப்புறம் என்ன செய்யணும், 5வது முறை வந்து எனக்கு நான் சொன்னதில் வந்து அல்லாஹ் இது இருந்துச்சுன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய சாபம் என் மீது என்ன செய்து இறங்கட்டும் அப்படிங்கிற மாதிரி லியான் செய்யணும். அப்போ அந்த இதில் அந்த விஷயத்தை சொல்லுகின்ற போது தங்களுடைய நஃப்ஸுக்கு மேலேயே அவர்களே சாட்சி சொல்ல வேண்டும் என்று என்ன செய்கிறான், அல்லாஹ் வந்து சாட்சி சொல்லுகிறான், அல்லாஹ் வந்து குறிப்பிடுகிறான். அதில் 4 முறை சொல்ல வேண்டும் என்று என்ன செய்கிறான், அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் மேலே சத்தியமிட்டு வல்லதீன யர்மூன அஸ்வாஜஹும், எவர்கள் தங்களுடைய மனைவிமார்களின் மீது விபச்சார குற்றத்தை சுமத்துகிறார்களோ, வலம் யகுன் லஹும் ஷுஹதாஉன், அவர்களுக்கு அதை நிரூபிப்பதற்கு சாட்சிகள் இல்லாவிட்டால் இல்லா அன்ஃபுஸஹும், அவங்களுடைய ஆத்மாவை தவிர வேறு எதுவும் இல்லை, அவர் மட்டும் தான் பார்த்துருக்கார்,
வேறு எந்த சாட்சிகளும் இல்லை என்று சொல்றால் ஃபஷஹாதத்து அஹதிஹிம், அவர்களில் ஒருவர், அதாவது கணவன் என்ன செய்யணும்னா அவர் என்ன செய்யட்டும், சாட்சி சொல்லட்டும், தனக்கு தானே அர்பா ஷஹாதாத்தின் பில்லா, அல்லா மேலே சத்தியம் செய்து என்ன செய்யட்டும், அல்லா மேலே சத்தியமாக நான் பார்த்தேன் அப்படின்னு என்ன செய்யட்டும், 4 முறை சாட்சி சொல்லட்டும் என்று செய்கிறான். அல்லாஹ் வந்து சொல்லிவிட்டு இன்னஹு லமின ஸாதிகீன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அப்போ இங்கே ஷஹாதத் என்பது பெண்பால். இங்கே வருகின்ற பொழுது எப்படி 4 என்ற வார்த்தையோடு எழுதுகின்ற பொழுது ஜம்உன் மஜ்ரூராக ஷஹாதாத்தின் என்று என்ன செய்கிறான் அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுகிறான். அது பெண்பாலாக இருப்பதனால் எண்ணிக்கை அர்பஉ என்று என்ன செய்து வந்திருக்கிறது. இதே இது சூரத்து நூர்ல இதே வார்த்தை அர்பஅ ஷஹாதாத்தின் என்று என்ன செய்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து ஹம்ஸுங்கிற வார்த்தை வந்து குரான்ல இல்லை. ஹுமுசு அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் வந்திருக்கிறதே தவிர ஹம்ஸ் என்கிற வார்த்தை என்ன செய்யல வரல. அதனால 6க்கு போயிடலாம். 6ஐ பொறுத்த வரைக்கும் என்ன வரலை அப்படின்னு சொன்னால் ஆண்பாலாக வரக்கூடிய வாசகங்கள் வரவில்லை. எல்லாமே என்ன செய்கிறது என்று சொன்னால் சித்தத்தை அப்படின்னு தான் வருது. கிட்டத்தட்ட ஒரு 7 இடங்களுக்கு மேலே என்ன செய்கிறது வருகிறது. அது போல பெண்பாலாக என்ன செய்ய வருகிறது. எதோடு சேர்த்து வர்றப்ப ஐயாமின் என்ற வார்த்தையை சேர்த்து வருகின்ற போது பொதுவாக இந்த 7 வசனங்களுமே எதை பற்றி வருகிறதுனா அல்லாஹ் வந்து 6 நாட்களில் வானம் பூமியை படைத்தான் என்று சொல்லக்கூடிய விஷயத்துல தான் இந்த சித்தத்தின் என்கக்கூடிய என்ன செய்கிறது வருகிறது. இன்ன ரப்பக்குமுல்லாஹுல்லதி, உங்களுடைய இறைவனாகிய அல்லாஹு ஆகிறவன் எப்பேற்பட்டவன் என்று சொன்னால் ஹலக சமாவாதி வல் அர்த, வானங்களையும் பூமியும் என்ன செஞ்சான் அவன் படைத்தான். ஃபீ சித்தத்தி ஐயாமின், 6 நாட்களில் படைத்தான். சும்ம இஸ்தவா அலல் அர்ஷ், என்ன செஞ்சான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்கடுத்து தன்னுடைய அர்ஷின் மீது சமமாகி விட்டான் என்று செய்யறான் அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இப்போ ஐயாம் என்பது முதக்கர் ஜம் மஜ்ரூர், எனவே எண்ணிக்கை சித்தத்து என்று என்ன செய்யும் அன்னதாக வந்திருக்கிறது சூரத் ஆராஃபில் 54வது வசனம். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா சூரத் பக்ரால 29வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்ற போது ஹுவல்லதி ஹலகலக்கும் மா ஃபில் அர்தி ஜமீஆ, இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைத்தையும் உங்களுக்காக வேண்டிதான் அவன் படைத்தான். தும்மஸ்தவா இல ஸமாய், அதற்கு பின்பாக வானத்தின் பக்கம் உயர்த்து ஃபஸவ்வாஹுன்ன சபஅ ஸமாவாத், அவைகளை 7 வானங்களாக என்ன செஞ்சான் அல்லாஹ் ஆக்கினான் என்று என்ன செய்கிறான் அல்லாஹ் வந்து குறிப்பிடுகிறான். அப்ப இதுல சமாவாத் என்பது முஅன்னஸ், எனவே அதத் முதக்கராக வந்திருக்கிறது. அப்ப சமா என்பதனுடைய பன்மைதான் சமாவாத், ஜம்அம் மஜ்ரூராக என்ன செய்து வந்திருக்கிறது. அதே போன்று நீங்க பாத்தீங்கன்னா சூரத்து பக்ராவிலே வரக்கூடிய விஷயம் சபஅ சனாபில, என்ன மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹி கமஸலி ஹப்பா என்று வருகிற அந்த வசனத்தில் சபஅ சனாபில, சும்பலத் என்பதனுடைய ஜம்மு தான், அது முஅன்னஸ், அதனுடைய ஜம்மு தான் சனாபில என்று என்ன செய்து வந்திருக்கிறது சபஅ சனாபில. அதே போன்று நீங்க பாத்தீங்கன்னா சூரத் யூசுஃப்ல 43வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது சபஅ பக்ராத்தின் என்று என்ன செய்யறான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அது மாதிரி சபஅ சும்புலாத்தின் என்று சொல்லி காட்டுகிறான். பக்கரத் என்பதற்கு ஜம்மு பக்கராத் முஅன்னஸ், எனவே எண்ணிக்கை சபஅ என்று ஆண்பாலாக வந்திருக்கிறது. அப்ப அதே மாதிரி சும்புலாத்தின் என்பது வந்து பன்மை முஅன்னஸ், எனவே அதற்கு பகரமாக என்ன செஞ்சிருக்கிறது சொன்ன முரணாக எண்ணிக்கை சபஅ என்று என்ன செஞ்சிருக்கு வந்திருக்கிறது. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா சூரத் யூசுஃப்ல 48வது வசனத்துல சபஅ சினீன் என்று வருகிறது. அதே மாதிரி 48வது சபஅ ஷிதாதுன் என்று வருகிறது. அதே போன்று அல்லாஹ் சூரத்து முஃமினூன்ல சபஅ தராயிக் என்று செய்யறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். சூரத்து முல்க்ல 3வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்ற சபஅ சமாவாத்தின் திபாகா என்று என்ன செய்யறான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சூரத் அல் ஹாக்காவில் அல்லாஹ் சொல்லுகின்ற சபஅ லயாலின் சஹரஹா அலைஹிம், அந்த சூறாவளி காற்றை அந்த ஆது கூட்டத்தின் மீது நாம் என்ன செஞ்சு அனுப்பி வைத்தோம், எத்தனை நாட்கள், சபஅ லயாலின் வ ஸமானியத ஐயாமின். இதுல பாத்தீங்கன்னா ஐயாம் என்பது ஆண்பாலாக இருப்பதனால் சமானியத் என்கிற அந்த 8 என்கிற வார்த்தை பெண்பாலாக வந்திருக்கிறது. லயால் என்கிற வார்த்தை பெண்பாலாக இருப்பதனால் சபஅ என்கிற வார்த்தை ஆண்பாலாக வந்திருப்பதை நாம் என்ன செய்யலாம் பார்க்கலாம். அப்ப அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து ஜுமர்ல 8ஐ பற்றி சொல்லுகின்ற பொழுது என்ன செய்யறான், அஸ்வாஜ், ஜௌஜுக்கு ஜம் அஸ்வாஜ், அது முதக்கர், எனவே சமானியத அஸ்வாஜின், அந்த எண்ணிக்கை பெண்பாலாக வந்திருக்கிறது. அதே போன்று சூரத் கிஸஸ்ல 28வது வசனம்
மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னது போது, என்னுடைய 2 பெண்களில் ஒருவரை உங்களுக்கு நான் திருமணம் முடித்து வைக்கிறேன். எதை மகராக அடிப்படையாக வைத்து என்று சொன்னால், அலா தஜுரனி சமானிய ஹிஜஜின், 8 ஆண்டுகள் நீங்கள் என்ன செய்யணும், எனக்கு ஆடு மேய்க்க வேணும் அப்படிங்கிற அந்த நிபந்தனையை வைக்கிறேன் என்பதாக சொல்லி இருக்கக்கூடிய இடத்துல ஹிஜஜ் என்பது என்ன இருக்கிறது, பெண்பாலாக இருப்பதனால் சமானிய என்கிற அது ஆண்பாலாக என்ன செய்ய வந்திருக்கிறது. அதே போன்று பார்த்தீங்கன்னா சூரத்து நம்லில் 48வது வசனம், திஸ்அத்து ரஹ்தின் 9 கூட்டங்கள் என்று என்ன செய்யறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்ப அதுல ரஹ்து என்பது ஆண்பால் என்பதனால் திஸ்அத்து என்பது பெண்பாலாக வந்திருக்கிறது. அதே மாதிரி வலகத் ஆத்தைனா மூசா ஆயாத்தின் பையினாத், 9 அத்தாட்சிகளை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஆயத்துக்கு ஜம் ஆயாத், அது முஅன்னத், ஜம் மஜ்ரூர். எனவே அதது திஸ்அ என்று முதக்கராக வந்திருக்கிறது. சூரத்து மாயிதால 89வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்ற போது, யாருக்கு சத்தியத்தை முறித்து விட்டாரோ அதுக்கான கஃபாராவை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்ற பொழுது, ஃபகஃபாரத்துஹு இத்ஆமு 10 மசாகீனி, 10 ஏழைகளுக்கு அவர் உணவு அளிக்க வேண்டும். மிஸ்கினுக்கு ஜம்மு, மசாக்கீன் ஜம்மு மஜ்ரூர். அதே மாதிரி என்ன இருக்கிறது, ஜம்மாக வந்திருக்கிறது, அஷரதி என்று என்ன செஞ்சிருக்குன்னா அது எண்ணிக்கை ஆண்பாலாக என்ன செஞ்சிருக்கு, பெண்பாலாக வந்திருக்கிறது. அது மாதிரி அல்லாஹ் சூரத்து ஹூதுல 13வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது, இதை போன்ற 10 வசனங்களை கொண்டு வாருங்கள் என்று என்ன செய்யறான் அல்லாஹ் சொல்றான். அம் யகூலுன இஃப்தரா, இந்த குர்ஆன் இட்டுக்கட்டப்பட்டது என்பதாக அவர்கள் சொல்லுகிறார்களா? குல், நபி அவர்களுக்கு சொல்லுங்கள், ஃபஅத்து பிஅஷரி சுவரின் மிஸ்லிஹி, இதை போன்ற 10 சூறாக்களை அவர்கள் கொண்டு வரட்டும் என்று சொல்லுங்கள் என்று செய்யறான் அல்லாஹ் சொல்றான். சூரத்துக்கு ஜம்மு சுவர், ஜம்மு மஜ்ரூர். அஷர் என்கிற வார்த்தை முதக்கராக, அது மஜ்ரூராக வந்திருக்கிறது. காரணம் பி என்கிற வார்த்தை முந்தி வந்திருப்பதனால். அப்ப இந்த வசனங்கள் எல்லாத்திலையும் 3ல இருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய எண்ணிக்கையில நாம படிச்ச அந்த 4 சட்டங்களையும் இங்கே நாம் பார்த்து கொண்டோம். மஅதூதுக்கு முந்தி அதது வந்திருக்கிறது. மஅதூத் பெண்பாலாக இருந்தால் அதது ஆண்பாலாகவும், மஅதூது பெண்பாலாக இது ஆண்பாலாக இருந்தால் மஅதூது பெண்பாலாகவும், அதே மாதிரி மஅதூத் ஆண்பாலாக இருந்தால் அதது பெண்பாலாகவும் வந்திருப்பதை நாம் என்ன செய்ய முடியும், பார்க்க முடிகிறது. அது மாதிரி வந்திருக்கக்கூடிய மஅதூத் ஜம்ம மஜ்ரூராக வந்திருக்கிறது. அததுக்கு அந்த இடத்துக்கு தகுந்த வாரியான ஏராப் வந்திருக்கிறது. இந்த 4 சட்டங்கள் இருப்பதை பார்க்கலாம். இப்ப நமக்கு உள்ள ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு சில வசனங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா நாம இதை படிச்ச இந்த சட்டத்துக்கு முரணாக என்ன செய்யும்னா வரும். ஏராப் முரணா என்ன செஞ்சிருக்கும், வந்திருக்கும். 2க்குமே ஒரே மாதிரியான ஏராப் வந்திருக்கக்கூடிய வசனங்கள் இருக்கிறது. அதே போன்று நீங்க பாத்தீங்கன்னா 3க்கு பின்னாடி வரக்கூடிய எண்ணிக்கையில மஅதூது என்ன செய்யணும், பின்னிதான் வரணும்னு சட்டம் பிடிச்சிருக்கும். ஆனால் ஒரு சில வசனங்கள்ல முந்தி என்ன செஞ்சிருக்கிறது என்று சொன்னால் மஅதூது அதுக்கு பின்னாடி என்ன செஞ்சிருக்கிற அதது வந்திருக்கிறது. அப்ப அந்த மாதிரியான இடங்களுக்கு என்ன சட்டம், அப்படி வருவதற்கு என்ன காரணம், அது அப்படி வந்திருந்தா அதுக்கான சட்டங்கள் என்ன என்பதை பற்றிய விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் நாளை நாம் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.